பார்க்க போறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்ல இருக்கிற டியா ஸ்கிராப் புக். இதுல வந்து என்ன இருக்குன்னா, ஹாய் ஐ எம் டியா. இந்த பொண்ணு தான் வந்துட்டு டியா. இந்த பொண்ணுடைய ஸ்கிராப் புக்ல என்ன இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? திஸ் இஸ் மீ. இதுதான் நான். இது வந்து என்னோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ். அதே மாதிரி எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா சிங்கிங்கும் டான்சிங்கும் ரொம்ப பிடிக்கும். இதுதான் என்னோட ஸ்கிராப் புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ தியாவோட செகண்ட் பேஜ். தீஸ் ஆர் மை கிராண்ட் பேரண்ட்ஸ். இவங்க தான் வந்துட்டு என்னோட பாட்டி தாத்தா. என்னோட பாட்டிக்கு புக்கு படிக்க ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கதை சொல்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்னோட தாத்தா. எங்க தாத்தாவுக்கு கார்டனிங் செடி வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்துட்டு செடிக்கு தண்ணி ஊத்துறது தான் அவருடைய ஹாபி. நெக்ஸ்ட் பேஜ். டியாவோட நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் மை மதர். இதுதான் எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்க அம்மா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது எங்க அம்மாவுக்கு வந்து என்னோட லெசன்ஸ் எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இப்போ டியாவோட ஃபோர்த் பேஜ். ஃபோர்த் பேஜ்ல இதுதான் என்னோட அப்பா. ஃபோர்த் பேஜ். டியாவோட ஃபோர்த் பேஜ்ல என்ன இருக்குன்னா, திஸ் இஸ் மை ஃபாதர். இதுதான் எங்க அப்பா. எங்க அப்பா வந்து பேங்க்ல ஒரு ஒர்க் பண்றாரு. அவரோட பேங்கர் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது எங்க அப்பாவுக்கு கேக் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் நிறைய பேக்ஸ்லாம் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இதுதான் டியாவோட ஃபோர்த் பேஜ். நெக்ஸ்ட் டியாவோட ஃபிஃப்த் பேஜ் பார்க்கலாம். டியாவோட ஃபிஃப்த் பேஜ் அவரோட பேபி பிரதரை பத்தி இருக்கு. அவரோட பேபி பிரதருடைய ஹேண்ட் பிரிண்ட் பாருங்க. அண்ட் அதே மாதிரி அவன் ரொம்ப குட்டி பையன், குழந்தைன்றனால குழந்தையோட ஹேண்ட் இப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. என் குழந்தைக்கு என் தம்பிக்கு என் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ரைம்ஸ் ரொம்ப பாடுவான். ஐ சிங் ரைம்ஸ் ஃபார் ஹிம் டூ. நானும் அவனுக்காக பாட்டு பாடுவேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டியாவோட நெக்ஸ்ட் பேஜ். திஸ் இஸ் மை பெட். இதுதான் என்னோட பெட். என்னோட பெட் பேர் வந்து ஃப்ளஃபி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃப்ளஃபியோடைய கால் பிரிண்ட். அண்ட் ஃப்ளஃபிக்குமே வந்துட்டு என் கூட பால் விளையாடுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் டியாவோட ஃபேமிலி போட்டோ கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து டியா ஸ்கிராப் புக். இப்போ பார்த்தோம்னா நம்ம மேட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 7ல மேட்ச் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டியா. டியாவுக்கு என்ன பிடிக்கும்? தியாக்கு வந்து டான்ஸும் சிங்கிங்கும் பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் லவ்ஸ் டு சிங் அண்ட் டான்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தியாஸோட மதர். தியாவோட அம்மாவுக்கு வந்து பெயிண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ தியாவோட மதருக்கு வந்து லவ்ஸ் டு பெயிண்ட்ஸ். அடுத்து தியாஸ் ஃபாதர். தியாஸ் ஃபாதர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? லவ்ஸ் டு பேக் கேக். அவர் வந்து கேக் பண்ணுவாரு. அவருக்கு கேக் பண்ண பிடிக்கும்னு சொன்னோம். ஸோ பேக்கிங். நெக்ஸ்ட் தியாஸ் கிராண்ட் ஃபாதர். தியாவோட கிராண்ட் ஃபாதர் எப்பயுமே கார்டன்ல தான் இருப்பாரு. இந்த கார்டன்ல வந்து தண்ணி கொட்டுறது அவருக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தனால தியாஸ் கிராண்ட் ஃபாதர் லவ்ஸ் டு கார்டன். நெக்ஸ்ட் தியாஸ் கிராண்ட் மதர். அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுக்காக பிடிக்கும். நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தோம்னா நமக்கு டிக் தி கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இப்போ அதுக்கான ஆன்சர் பார்ப்போமா? தியாஸ் மதர் ஹெல்ப்ஸ் ஹர் வித் ஹர். தியாஸோட அம்மா வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க? பெயிண்டிங்கா, சிங்கிங்கா, லெசனான்னு கேட்டிருக்காங்க. லெசன்ஸ்ல தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் லெசன். அடுத்து தியாஸ் ஃபாதர் ஒர்க்ஸ் அட். தியாவோட அப்பா வந்து பேக்கரியில ஒர்க் பண்றாரா, ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரா, பேங்க்லயான்னு கேட்டிருக்காங்க. நம்ம லெசன்லயே சொல்லியிருந்தோம் தியா அப்பா வந்து ஒரு பேங்கர்னு. ஸோ இதோட ஆன்சர் வந்து பேங்கர். அண்ட் தியா லைக்ஸ் டு பிளே வித் ஹர். தியா வந்து யார் கூட விளையாட பிடிக்கும்னு சொல்லியிருக்கா? சிஸ்டரா, பிரதரா, ஃப்ரெண்டான்னு. சிஸ்டர் யாரும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை. அவங்களுக்கு ஒரு டைனி பிரதர், குட்டியான தம்பி இருக்கான்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பிரதர். தியா ஹேஸ் அ பெட். பெட் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஃப்ளஃபின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது வந்து கேட்டா, டாகா, ஸ்குவிரலான்னு கேட்குறாங்க. டாக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆன்சர் தி ஃபாலோயிங் கிவன் பிலோ. தியாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க? ஹாபி என்ன? சிங்கிங் அண்ட் டான்சிங். நெக்ஸ்ட், ஹூ டெல்ஸ் டியா ஸ்டோரி. தியாக்கு யார் ஸ்டோரி சொல்லுவாங்க? டியாவோடைய அம்மா. அண்ட் நெக்ஸ்ட், ஹூ பேக்ஸ் டேஸ்டி கேக்ஸ். யார் வந்து டேஸ்டான கேக் எல்லாம் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க? தியாவுடைய அப்பா. அதே மாதிரி பெட்டோடைய நேம். வாட் இஸ் தி நேம் ஆஃப் தி தியாஸ் பெட். பெட்டுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த நாய்க்கு பேர் வந்து ஃப்ளஃபின்னு வச்சுருந்தாங்க. அண்ட் வி ஆல் லிவ் இன் தியாஸ் ஃபேமிலி. ஹூ ஆல் லிவ் இன் தியாஸ் ஃபேமிலி. எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. மொத்தமாக எத்தனை பேர் இருந்தாங்க? தியா, தியாவோட அம்மா, தியாவோட அப்பா, தியாவோட பாட்டி, தியாவோட தாத்தா அண்ட் தியாவோடைய தம்பி அண்ட் பெட் எல்லாரும் சேர்த்து மொத்தம் 7 பேர் இருந்தாங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு மேலும் வேற ஏதாச்சும் வேணும், வேற கிளாஸ்க்கு என்ன வேணும், என்ன டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் டீச் பண்றோம். தேங்க்யூ.